ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம இன்ஸ்டன்ட் எபிலிட்டி சோர் பவர்ல எபிசோட் 8 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் கிங்டம் ஆஃப் ருயின்ஸ் அண்ட் நிஞ்சா காமெண்ட் அனிமி சீரிஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிட்டே வரோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிமாங்க, வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த ஸ்கூல் பஸ்ல ஆயாக்கான்ற பொண்ணு கண்டுபிடிக்கிறா. அவ டிராகனால கொல்லப்பட்டா. அவளாலேயே நம்ப முடியல, எப்படி நம்ம உயிர் படைச்சோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அவ உடம்புக்குள்ளேயே வேற வேற வாய்ஸ் கேக்குது. ஒரு யூனிட்டா பேசுது. மெடிக்கல் யூனிட், அப்புறம் ஜட்மெண்ட் யூனிட் அண்ட் பேட்டில் யூனிட்னு சொல்லிட்டு பல யூனிட்டுகள் பேசுது. ஆயாக்கா ஒண்ணு கேக்குறா, நான் செத்து போயிட்டேன் எப்படி உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த யூனிட்ல ஒண்ணு சொல்லுது, நீ வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அந்த யூனிட் கேக்குது, உனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குது. நீ நார்மல் ஹியூமனாவே கண்டினியூ பண்ண இது பண்றியா, இல்ல உன்னோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுலாமான்னு சொல்லிட்டு கேக்குது. உன்னோட டிசிஷனுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லுது. அயாக்கா என்ன சொல்றா, அவங்களுக்காக நான் திரும்பி சாவலாம் விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த யூனிட் சொல்லுது, டிசிஷன் கன்ஃபார்ம், இப்ப நீ லிமிட்லெஸ் ஆயிட்டன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்னு அங்க இருந்த பேட்டில் யூனிட் சொல்லுது, நீ ஒன்னு சீக்கிரமா செயல்பட்டாகணும்னு சொல்லி சொல்லுது. இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை, நம்ம இதை ரன் பண்றதுக்குன்னு சொல்லி சொல்லுது. வெளியில இருக்க டிராகன் கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அயாக்கா உடனே அது போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி யோசிச்சு சாப்பிடுறா. அப்புறம் பார்த்தா வெறிச்சனமா அந்த டிராகனை பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. சரி, நம்ம ஏஜென்சில அயாக்காவை காட்டுறாங்க. அயாக்கா நம்ம ஹீரோக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கா. சோறை கரிச்சுட்டா. அங்க வைக்கிற கறி எல்லாத்தையும் கரிச்சு வச்சுட்டா. சூப்பையும் எதோ கன்றாவித்தனமா பண்ணி வச்சுட்டா. நம்ம ஹீரோ சாப்பிடும் போது இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஒன்னு அயாக்கா சொல்றா, இது மாதிரி சமைச்சவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோ சொல்றான், ஆனா சாப்பாடு ரொம்ப கன்றாவியா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம அயாக்கா வாய மூடுன்னு சொல்லிட்டு கத்துறா. பொண்ணுங்க ஏதாவது பசங்களுக்கு சமைச்சு தந்தா பசங்க எந்த குறையும் சொல்லாம சாப்பிடணும்னு சொல்லி சொல்றா. அது மாதிரி நீ குறை சொன்னா நீ அன்அட்ராக்டிவ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், முதல்ல பொண்ணுனா என்ன, அன்அட்ராக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம அயாக்கா ஹீரோவை போட்டு கத்துறா, நீ எதுவும் சொல்லாம சைலண்டா சாப்பிட்டுட்டு டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லி சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் சாப்பிடுறான். அயாக்காவும் அதை எடுத்து வாயில வச்சு பாக்குறா. கன்றாவி கொமட்டுதுன்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சிடறான். அடுத்தது அயாக்கா போயிட்டு அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல பாக்குறா. அதுல அவனுக்கு டீச்சிங் இதெல்லாம் கத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. இது எல்லா வேலையும் வச்சுட்டு அதை நான் விட பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அட்லீஸ்ட் எனக்கு அதுக்கு காசாவது தருவீங்களாடான்னு சொல்லிட்டு கத்துறா. சரி, இவனுக்கு நம்ம எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல ஏதாவது கத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க படிக்கிற மாதிரி ஒரு இதை எழுத சொல்றா. அவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்தா பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. காசா ஒண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, என்ன பக்கத்து ரூம்ல சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒண்ணு சொல்றான், அது ஏதாவது கொரியர் வந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு சொல்றான். அக்காசா ஒண்ணு அந்த ரூமை திறந்து பாக்குறா. ஒன்ன பார்த்தா ஒரு பொண்ணு நடந்து போகுது. அதை பார்த்தோன்னா நீ யாருன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த இது சொல்லுது, நான் இது மாதிரி உங்களுக்கு குரோசரி ஐட்டம்லாம் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்னு ரோபோட்டா நீன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. ஒன்னு அக்காசாக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது, நீ குரோசரிஸ் இல்லாம வேற ஏதாவது எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. எடுத்துட்டு வர முடியுமேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்னு ஆகாஷ் அந்த ரோபோட் கிட்ட சொல்றா, ஒரு குக்கிங் புக், மைக்ரோவேவ், குக்கர், அப்புறம் ஹாட் வாட்டர் டிஸ்பென்சர் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியுமா? அப்புறம் இது மாதிரி சின்ன பசங்க படிக்கிற புக், அப்புறம் ஒரு கேமிங் இது, டிவி இது, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. சரி, ஒண்ணு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சேன்னு சொல்லிட்டு ஆகாஷா கிட்ட சொல்றான். ஆகாஷா ஒண்ணு பரவாயில்லையே சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறா. சரி, அப்படின்னா நம்ம வெளில போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ரெண்டு பேரும் வெளில இருக்க ஃபார்முக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஆகாஷா உட்காந்துட்டு சொல்றான், இந்த வியூ பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றா. நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோன்றத என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஆகாஷா சொல்றா. இந்த சைடு நம்ம ஹீரோ கேக்குறான், இந்த தண்ணியில ஏதோ சின்ன சின்னதா மிதக்குதுங்களே, இதுங்க என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நம்ம ஆகாஷா சொல்றா, இது ஃபார்ம் இல்ல, அதனால அதுங்க மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோ ஒண்ணு அப்படியான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இந்த சைடு ஆகாஷா ஒண்ணு அவன் மனசுல நினைச்சுக்கிறா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன் போலன்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த சைடு இந்த சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அவன் ஆகாஷா கிட்ட சொல்றான், பரவாயில்லையே ஒரு மாசமா இங்க சக்சஸ்ஃபுல்லா தாக்கு பிடிச்சிட்டே, இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாருமே இது மாதிரி இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு ஆகாஷா இந்த சைடு சொல்றா, எனக்கு நீங்க அவனுக்கு மினிமம் எஜுகேஷன் தான் சொல்லி தர சொன்னீங்க, ஆனா அது எனக்கு பெரிய வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க போலன்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், அந்த வேலை ஈஸியா இருந்துச்சுன்னா நான் இது வரைக்கும் நிறைய பேர் சேர்த்து விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். இது வரைக்கும் இங்க வந்தவங்க யாருமே ஒரு ராத்திரி கூட எங்க தங்கினதே இல்ல, எல்லாருமே பயந்து தலத்தறிக்க ஓடிதான் நான் பாத்திருக்கேன்னு சொல்லி சொல்றான். உடனே கேக்குறா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அந்த சயின்டிஸ்டும் சொல்றான், எனக்கும் இது வரைக்கும் ரீசன் தெரிஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஆகாஷா கிட்ட கேக்குறான், உனக்கு இங்க வேலை செய்யறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஆகாஷா சொல்றா, எனக்கு ஏன்டா இந்த இடத்துல வேலை செய்யறது பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறா. யாருக்காவது இது மாதிரி உள்ள அடைஞ்சிருக்கிறது பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறா.
உடனே அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், அப்பனா நீ இங்க இருக்கத நான் கொஞ்சம் ஒர்த்தாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கவர் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். கவரை வச்சுட்டு சொல்றான், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட உன் ஒர்க் நல்லா இருக்கு, இன்னும் நாங்க நிறைய ஒன்றது எதிர்பார்க்கறோம்னு சொல்லிட்டு அகாசாவை பார்த்து சொல்றான். அகாசா உன்ன இந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறா. இது உன்னோட மந்த்லி சேலரின்னு சொல்லிட்டு சொல்றான். அகாசா அந்த கவரை திறந்து பார்த்தா கட்டுக்கட்டா நோட் இருக்கு. ஒன்னு அதை பார்த்தோன்னா அகாசா பயங்கரமாயிடுறான். என்னடா இவ்வளவு சேலரியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒன்னு அந்த சயின்டிஸ்ட் அந்த சைடு சொல்றான், உலகத்தை காப்பாத்துறதுக்கு இது உனக்கு கொஞ்சம் சீப்பான சேலரி தான் சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அகாசா கேக்குறா, எனக்கு நீங்க எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், நீ வெளிலாம் போய் சுத்திட்டுலாம் வரலாம், உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு நம்ம அகாசா அப்படியான்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும்லன்னு சொல்லிட்டு அகாசா அந்த சயின்டிஸ்ட போட்டு கத்துறா. ஒன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், நீ ஃபர்ஸ்டே ஓடிடுவேன்னு நினைச்சேன், இல்ல நான் செத்து போயிருவேன்னு சொல்லி நினைச்சேன், நீ ஒரு மாசம் தங்குவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இப்போ நான் லீவ் எடுத்துக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம அகாசாவை பார்த்து அந்த சயின்டிஸ்ட் கேக்குறான். ஒன்னு அகாசா கேக்குறா, அப்ப அந்த பையனை யார் பாத்துப்பான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு சமைச்சு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே அந்த ரோபோட்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அகாசா கேக்குறா, இவ்வளவு நாளா ரோபோட்ஸ் பாத்துக்கணும், அப்புறம் ஏன்டா என்ன சமைச்சு தர சொன்னேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், ரோபோட் சமைச்சா அது லவ்வோட இருக்காது, வேற ஏதாவது மனுஷங்க சமைச்சா அது லவ்வோட இருக்கும்லன்னு சொல்லிட்டு சொல்றான். அகாசா உடனே எனக்கு வெக்கேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அகாசா வேற ஏதோ ஒரு ரூம்ல முழிக்கிறா. எங்கடா இருக்கும், நம்மளுக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் பாட்டுக்கு சிட்டிக்கு போனேன், நல்லா சாப்பிட்டேன், அப்புறம் பயங்கரமா ஷாப்பிங் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் இருக்கிறதுல ஹை கிளாஸ் ஹோட்டல்ல ராத்திரி டைம்ல தங்கினேன், அப்புறம் என்ன ஆச்சு, ஒருவேளை நம்மள யாரோ கடத்தில வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு அகாசா கேக்குறா. அப்புறம் பார்த்து மைக்ல பேசுறாங்க, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான் சொல்லி சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ண மாட்டோம், அதனால நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அகாசா கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி உலகத்தை அழிக்க வர ஜந்துக்களை பிடிச்சு உலகத்தை அழிய விடாம காப்பாற்றுற ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டிய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்க அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான், அகாசா சான் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அந்த ரோபோட் சொல்லுது, இது மாதிரி அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஹீரோ ஒன்னு அகாசா சான் இல்லாம போர் அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அந்த நாயை பத்தி கேக்குறான், நீ அகாசா சானை மிஸ் பண்றலன்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அகாசா சானை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ரோபோட் கிட்ட கேக்குறான் ரெண்டாவது தடவை, இது மாதிரி அகாசா சான் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், வெக்கேஷன் தான் போயிருக்காங்க, ஆனா எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான். உடனே அந்த ரோபோட் சொல்லுது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த ரோபோட் சொல்லுது, இது மாதிரி ரிசர்ச்சர்ஸ்க்கு வேணா தெரியும்னு சொல்லி சொல்லுது. சரி அப்ப அவங்க இருக்க இடத்துக்கு என்ன கூட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட கேக்குறான். அந்த ரோபோட் ஒண்ணு அந்த டோர் கிட்ட கூட்டு போகுது. இது மாதிரி இந்த டோருக்கு பின்னாடி குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. நம்மளால இந்த டோர் ஓபன் பண்ண முடியாது, இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுது. சரி கண்ட்ரோல் ரூம்ல ஒரு சயின்டிஸ்ட் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒண்ணு கேக்குறான், எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும், இந்த டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பதறி போயிடுறாங்க. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை, அதனால பாச கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்டும் ஓடி வரான். அங்க வந்து பார்த்தா நிறைய சயின்டிஸ்ட் கீழே செத்து கிடக்குறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா. இந்த சயின்டிஸ்ட் சைட்ல இருந்து பயந்துட்டு இருக்கா. இன்னொருத்தங்கிட்ட கேக்குறான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். இது மாதிரி அவ வந்துட்டு ஆல்பா ஒமேகாவை வெளில விட பாக்குறான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவளை தடுக்க போறவங்க எல்லாருமே கண்டினியூஸா சாவறாங்கன்னு சொல்லி சொல்றான். இது சரி நம்ம சயின்டிஸ்ட் அப்பதான் நம்ம ஹீரோவே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அதை பார்த்தோன்னா என்னது இவன் தான் ஆல்பா ஒமேகாவான்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட இது மாதிரி சொல்றான், உன்கிட்ட கண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்றான். அப்பலாம் அவளை சுற்றுன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த செக்யூரிட்டியும் கண்ணு எடுத்து அந்த சயின்டிஸ்ட சொல்றதுக்காக போறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டைம்ல வந்து அந்த செக்யூரிட்டியை கொண்டுறான். கொண்டுட்டு இந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறான், இத மாதிரி அகாசா சான் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே அந்த சயின்டிஸ்ட் வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல அவங்க ரிட்டர்னே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ ஏன்னு சொல்லிட்டு கேக்குறான். இது மாதிரி ஏஜென்சி அகாசாவை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறான், உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த சயின்டிஸ்ட் ஒன்னு சொல்றான், அந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பவர் இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், அப்படின்னா நான் போயிட்டு அகாசா சானை காப்பாத்திட்டு வரேன், ஆனா நீங்க அகாசா சான் கிட்ட இங்க நடந்தது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ அகாசா இருக்க இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்கான். அகாசா சான் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வழியா ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு இது மாதிரி தேர்ட் கிளாஸ் சோல்ஜர்ஸ் வேஸ்ட்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவனால நம்மள பார்த்தா மட்டும் தானே கொள்ள முடியும், அப்படின்னா அவன் நம்மள பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை கொன்றுவோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்களை பிளான் போட்டு ஹீரோவோட கண்ணில் படாத மாதிரி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோ அவங்கள கொன்னுறான். இந்த சைடு ரூம்ல அகாசா புலம்பிட்டு இருக்கா,
எனக்கு ஏதாவது சாதாரண இடத்துல வேலை கிடைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. யுகிரி குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே டோர் கிட்ட போயிட்டு இதான் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல டக்குன்னு டோர் திறக்குது. ஒரு பொண்ணு கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு இவ சைடா வரா. அக்காசா உடனே கத்துறா, என்னடா நடக்குது இங்க, என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு ஒண்ணு சொல்றா, வாய மூடு இல்லைன்னா சுற்றுவேன்னு சொல்லிட்டு நம்ம அக்காசாவை மிரட்டிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னா, டேய் நீ என்னடா இங்க பண்றேன்னு சொல்லிட்டு அக்காசா கேக்குறா. நம்ம ஹீரோ ஒண்ணு சொல்றான், அக்காசா நான் உங்களை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றான். உன்ன பின்னாடி இருக்க பொண்ணு சொல்லுது, நீ ஏதாவது ட்ரை பண்ணனா நான் இவ்வளவு கொண்டுருவேன்னு சொல்லி பயம் காட்டுது நம்ம ஹீரோவை. ஹீரோ ஒண்ணு அடுத்த செகண்டே அந்த பொண்ணை கொண்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அக்காசாவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அக்காசாவும் ஹீரோவும் வெளில வராங்க. அந்த ஹால்வேல பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அக்காசா அப்படியே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆகி நம்ம ஹீரோவோட கையை இன்னும் நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிறா. அப்புறம் ரெண்டு பேரும் திரும்பி பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. உங்களை பார்த்ததும் அந்த நாய் பயங்கரமா ஓடி வருது. அப்புறம் அக்காசா இந்த சைடு ஹீரோ கிட்ட இந்த நாய் கூட நீ ஹால்ல விளையாண்டுன்னு சொல்லி சொல்றா. அப்புறம் சயின்டிஸ்டும் நம்ம அக்காசாவும் தனியா போய் பேசிக்கிறாங்க. அக்காசா சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கேக்குறா. உடனே சயின்டிஸ்ட் சொல்றான், இது நம்ம கையை மீறி போச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான். உடனே அக்காசா கேக்குறா, இந்த கொலைக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாதான்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், செஞ்சது ஆல்பா ஒமேகானால யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அக்காசா உடனே அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறா, அப்புறம் என்னோட என்னன்னு சொல்லி கேக்குறா. உடனே அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், இதுக்கு மேல நாங்க உன்னை குவிட் பண்ண விட முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அக்காசா செம காண்ட் ஆயிடுறா. சேஃப்டியா இருக்கிறதுக்கு நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் எடுப்போம்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம அக்காசா கிட்ட கேக்குறான், இது மாதிரி கண்டினியூ பண்றது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறான். உடனே நம்ம அக்காசா அதுக்கப்புறம் ரிப்ளை பண்றா, என்னால இதே மாதிரியே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு என்னால அவனை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி சொல்றா. மட்டும் அவனை விட்டுட்டு போயிட்டேன்னா அவன் இன்னும் மோசமானவன் ஆயிடுவானு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்றா. சோ அதனால நான் அவன் கூட இருக்க போறேன்னு சொல்லி சொல்றா. மட்டும் இல்ல, நான் இன்னும் சில விஷயங்கள் அவனுக்கு சொல்லி தரணும் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்றா. நம்ம சயின்டிஸ்ட் நம்ம அசாகாசானை பார்த்து ஒரு லுக் விடுறான். அந்த சைடு நம்ம ஹீரோ உடனே அசாகாசான் நம்ம கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம அசாகாசானும் சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட கேம் விளையாடுறதுக்கு போயிடுறா. அப்புறம் நம்ம அகாசாசான் இந்த சைடு நம்ம ஹீரோ கூட கேம் விளையாடுறதுக்கு வரா. அப்பதான் அவ மைண்ட்ல டக்குன்னு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஏதோ ஒண்ணு மறந்துட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் தான் அவ ஷாப்பிங் போகும்போது வாங்கின பேக் எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு சொல்லி யோசிக்கிறா. என் பேக் என் காசு எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லி புலம்புறா. உடனே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அப்படியே அந்த சீன் முடிய இந்த சைடு நம்ம டனோராவை காட்டுறாங்க. நம்ம டனோரா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து லுக் விட்டுட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த பேய் வந்து கேக்குது, இந்த பையன் கூடயே வாழ்நாள் முழுக்க அவனுக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்குல்லன்னு சொல்லிட்டு கேக்குது. இன்னும் டனோரா, சாச்சா அப்படிலாம் இல்ல, உன்னால என் மைண்ட் கீண்டு ஏதாவது படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பேய் கிட்ட கேக்குறா. ஒன்னு அந்த பேய் சொல்லுது, சாச்சா நான் மைண்ட் எல்லாம் படிக்கல, உடுற எக்ஸ்பிரஷனை பார்த்து நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. அப்புறம் அந்த பேய் டனோரா கிட்ட சொல்லுது, இந்த பையனோட கண்ணும் நல்லாதான் இருக்கு, இதே மாதிரி ஒரு பிளட்டை நம்ம டனோரா இதுல இறக்கி விடணும்னு சொல்லி சொல்லுது. டனோரா அந்த பேய் கிட்ட சொல்றா, சாச்சா அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி சொல்றா. உடனே அந்த பேய் கேக்குது, அப்படின்னா நீ வேற ஏதாவது பையனை லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேக்குது. டனோரா சொல்றா, இல்ல இல்ல எனக்கு டக்காட்டோக்கு ஓகே தான், ஆனா அவருக்கு என் மேல ஆசை இருக்கணும்லன்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். முழிச்ச உடனே நம்ம டனோரா இந்த சைடு பேய் கிட்ட சொல்றா, இங்க பேசினதை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ என்னதுன்னு சொல்லிட்டு டனோரா கிட்ட கேக்குறான். டனோரா ஒன்னும் இல்ல, நம்ம ராயல் கேப்டனோட முன்னாடி வந்துட்டோம்னு சொல்லி சொல்றா. இன்னும் நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பேய் சொல்லுது, நம்மள யாரோ சரௌண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்லுது. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இவங்களை வந்து சரௌண்ட் பண்ணி நின்னுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் காரை விட்டு வெளில வர சொல்றாங்க. உடனே நம்ம டனோரா சொல்றா, உங்க ஒருவேளை நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், அப்படி பண்ணா நம்ம சண்டை போடுவோம்னு சொல்லி சொல்றான். டனோரா ஒன்னு சொல்றா, மனசாட்சியோட பேசுறா, நம்ம போடுறது சண்டையாடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த வண்டி விட்டு வெளில நிக்கிறாங்க. அந்த சோல்ஜர் உடனே கேக்குறான், இம்மார்டல் கார்ப்போட வண்டியாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நீங்க ரெண்டு பேரும் இம்மார்டல் கார்ப்பான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நாங்க இம்மார்டல் காப்பர்ல, எங்களுக்கு மேயர் தான் இந்த வண்டி அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்றான். உனக்கு எக்ஸ்ட்ராவா இவங்க மேல சந்தேகம் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா கேள்வி கேட்கறான். உடனே நம்ம டனோரா சொல்றான், அவனுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம மேல சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ இது மாதிரி சேஜ் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி சொல்றான். உடனே அப்பனா உங்களோட கிஃப்ட் இதை நான் செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயின் பதறா, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. உடனே ஹீரோ சொல்றான், எனக்கு செலஸ்டினா மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அப்புறம் அவங்க அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உங்க ரெண்டு பேரையும் பாக்கிறதுக்கு சேஜ் கேண்டிடேட்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனா இது மாதிரி மேட்டர் எல்லாம் ஈஸியா ஃபோர்ஜரி பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றாங்க, அதனால நாங்க இதை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்படின்னா நாங்க என்ன பண்ணன்னு சொல்லி கேக்குறா. ஒன்னு நம்ம ஹீரோ நம்ம ரிக்கு கொடுத்த அந்த 2 செயின் எடுத்து காட்டுறான். காட்டணும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் மடி போட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது ராயல் ஃபேமிலியோட கிறிஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னு நம்ம ஹீரோ கேக்குறான், அப்படின்னா எங்களை உள்ள விடுவீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு தாராளமான்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்றாங்க. அந்த டைம்ல இன்னொருத்த வரான்.
அந்த டைம்ல டேவிட்னு சொல்லி ஒருத்தன் வரான். முதல்ல நீங்க ரிக்கோட ஆளுங்க, அப்புறம் ரெண்டாவது அந்த டிவைன் கிங்கோட நைட்டுங்க, அதனால அவங்கள ஊருக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அங்க இந்த சோல்ஜரோட கேப்டன் சொல்றான், இது மாதிரி ரூடா நடந்துக்காத டேவிட்னு சொல்லி சொல்றான். உடனே டேவிட் இந்த சைடு சொல்றான், நான் தான் ராயல் ஃபேமிலில கடைசி ஆளு, அதனால ரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ஈடுபடலாம்னு சொல்லி சொல்றான். உடனே இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் கேட்டுறான், நீங்க டிவைன் கிங்கோட நைட்ஸ் தானே, அப்ப நான் ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்வாட காட்டுங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு அது மாதிரி எந்த ஓலி ஸ்வாடும் வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உடனே இந்த சைடு இந்த டேவிட் யோசிக்கிறான், அப்படின்னா ரிக்கு ஒருவேளை ஸ்வாட்ஸ்மேன் ஆயிட்டானான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் நம்ம இந்த டேவிட் இருக்கவன் இந்த சைடு இவங்க கிட்ட கேக்குறான், நீங்க ஸ்வாட்ஸ்மேனா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அது காட்டுங்கன்னு சொல்லி கேக்குறான். அந்த சைடு கேப்டனா இருக்கவர் இந்த சைடு டேவிட் கிட்ட கேக்குறாரு, நீ என்னத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே டேவிட் சொல்றான், இது மாதிரி உண்மையான டிவைன் நைட் ஸ்வாட்ஸ்மேனா இருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட கண்டிப்பா தோத்து போக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயின் நம்ம இங்க இருந்து போயிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. உடனே அந்த பேய் சொல்லுது, மாஸ்டர் நீங்க இந்த சண்டையில கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படியே சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிட்டாலும் என்னால அந்த ஃபேண்டசி கேரக்டர் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றா. இன்னும் அந்த பேய் சொல்லுது, அந்த ஃபேண்டசி கேரக்டரோட லெவல் லோவா தான் இருக்கு, அதனால நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்றான், இது மாதிரி நீ சண்டை போட்டு பாரு, விஷயம் ஏதாவது ரொம்ப மோசமா போச்சுனா நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் அந்த சைடு டேவிடும் சண்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயின் கையில சின்ன கத்தி தான் இருக்கு, டேவிட் கையில ஒரு ஸ்வாடே பெருசா இருக்கு. சண்டையும் ஆரம்பிக்குது. இந்த சைடு டனோரா அவளோட டனோரா ஃபேமிலி ஸ்டைல யூஸ் பண்றா. ஸ்வாட மெதுவா அசைஞ்சாச்சு, எனிமிஸ்க்கு தெரியாம கிட்ட நெருங்கி வரா. அப்புறம் ஓடி வந்து அவளோட ஸ்வாட மேல பறக்க போடுறா. பறக்க போட்டோன்னா அந்த சைடு டேவிட் அதை பாக்க இவ இந்த சைடா வந்துட்டு டேவிட்டோட பால்ஸ்லயே மிதிச்சிடுறா. மிதிச்சுட்டு கேக்குறா, நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சனா இல்ல நான் உன்னை கொண்டாதான் ஜெயிச்சேன்னு அர்த்தமான்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே மேட்ச் முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோயினை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறான். இங்க இருந்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கர பெருமையா பேசுறாங்க, என்ன மூவ் ஆகுது, சரி ஸ்பீடா இருந்துச்சு, வாட்ச்மேன்லாம் இது மாதிரிதான் இருக்கணும், ஹியூமனால கூட இப்படிலாம் மூவ் ஆக முடியுமான்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு அந்த பேய் அந்த மூவ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது, இது டனோரா ஸ்கூலோட ஸ்பெஷல் மூவ்லாம் சொல்லிட்டு இருக்கு. உடனே இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த சைடு டேவிட கவனிக்கிறான், உண்மையில அவனுக்கு பயங்கரமான வழிதான் போல, செத்துட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்னும் அவனை அவ்வளவு ஸ்பீடா கூட மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா கிங்டமோட கேப்டருக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்க செவரை தொட்டு பாக்குறான். அந்த இடத்துல பார்த்தா செவத்து மேல ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு. உடனே டேவிட் எக்ஸ்பிளைன் பண்றான், இது மாதிரி இந்த ஷீல்டு போட்டது விசார்டு, அவரு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷீல்டு போட்டாரு, இந்த ஷீல்டு எந்த அட்டாக்க வேணாலும் தாங்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஓ அந்த ஸ்பார்க்கிள் கையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே நம்ம டேவிட் கேக்குறான், ஓ உங்களுக்கு அவர் தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஹீரோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கேக்குறா டேவிட் கிட்ட, உனக்கு ஏதாவது தேவையான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே டேவிட் சொல்றான், இது மாதிரி ஊருக்குள்ள நான் உங்களை சுத்தி காட்ட கூட்டு போலான்னு சொல்லி நினைச்சேன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஊருக்குள்ள கூட்டு போறான். இது மாதிரி இங்க இருக்க யாராவது உங்களோட எபிலிட்டிஸ சந்தேகப்பட்டு கூடாதுல, அதனால தான் நானே அவங்க கூட வரேன்னு சொல்லி சொல்றான். நினைச்ச மாதிரி இவன் ஒன்னும் கெட்டவன் இல்ல போலன்னு சொல்லி சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் இந்த சைடு டேவிட் கிட்ட கேக்குறா, ஏன் ஊருக்குள்ள இவ்வளவு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே இந்த சைடு நம்ம டேவிட் சொல்றான், இவங்களாம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இவங்களாம் கீழே அண்டர்வேல்ட்ல இருக்க டீமன்ஸ விடுறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே என்னது அண்டர்வேல்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆமா அண்டர்வேல்ட் இருக்கு, அங்க டார்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவனோட ஆளுங்க எல்லாம் தப்பிக்க பாக்குறாங்க, உங்களை கொல்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்படின்னா அந்த இடத்துலயும் ஒரு டார்க் கார்டு தானேன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே நம்ம டேவிட் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்களோட டிவைன் நைட்டுக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ இந்த சைடு டேவிட் கிட்ட சொல்றான், இது வரைக்கும் எங்களை கூட்டு வந்ததுக்கு நன்றி, நாங்க இதுக்கு மேல தனியா போய்க்கிறோம்னு சொல்லி சொல்றான். உடனே டேவிடும் சரி நீங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோயின் கேக்குறா, இது வரைக்கும் நம்மள பாத்து கூட்டு வந்தவங்க கிட்ட அது மாதிரி சொல்றது கொஞ்சம் ரூடா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஹீரோ சொல்றான், இதுக்கு மேல அவன் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றான், ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம கிளாஸ்மேட்ஸ் மீட் பண்ண போறோம்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமால நம்ம கிளாஸ்மேட்ஸ் மீட் பண்ண போறோம், அந்த பஸ்ல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சோம்னு கேட்டா நம்ம அது சொல்றதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் வேணுமேன்னு சொல்லி யோசிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், எக்ஸ்கியூஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ இது சொல்லு, நம்ம கிளாஸ்மேட்ஸ நம்ம மன்னிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயின் ஒன்னு யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோவும் அந்த கிளாஸ்மேட்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கிங் வராரு. வந்துட்டு இது மாதிரி நீங்க எல்லாரும் ஸ்டேஜ் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க உங்களோட செகண்ட் மிஷனுக்காக தான் இங்க வந்திருப்பீங்கன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து அவரை டக்குன்னு இன்னொருத்தன் இன்டரப்ட் பண்றான். சீயான்றவன், நாங்க ஒன்னும் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க என்ன எங்களை ஏதோ ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிங் கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், யாரா அந்த பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான். உடனே ஹீரோயின் சொல்றான், அவன் பேரு ஷியான்னு, அவனுக்கு இந்த சுத்தி இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச தெரியாது போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இன்னும் இந்த சரி இந்த ராஜா சொல்றாரு, என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தன் எதிர்த்து பேசுறான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றாரு. உடனே இந்த பையன்கிட்ட வந்து சொல்றாரு, நான் இது மாதிரி தானே ஏதாவது டைலாக் கொடுவேன்னு சொல்லி நினைச்சேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கத்தி எடுக்கிறாரு. உடனே இவன் அவன் கைய மேஜிக் யூஸ் பண்றதுக்காக நீட்டுறான். பார்த்தா அவன் விரலாம் துண்டு துண்டா போயிருது. கீழே விழுந்து ஐயோ அம்மான்னு கதறிட்டு இருக்கான். அங்க இருக்க பசங்க எல்லாம் யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. எரகோ மாஸ்டரோட டைம் ஃப்ரீசிங் டெக்னிக் கூட இன்வென்சிபிள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு நம்ம ஹீரோயின் கேக்குறா, ஃபர்ஸ்ட் எரகோ மாஸ்டர் டைம் ஃப்ரீசிங் டெக்னிக்னா என்னதுறான்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த சைடு அந்த ராஜா போயிட்டு உட்காந்துட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்களான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க எல்லாரும் பெரிய ஸ்டேஜ் ஆகணும்னா இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்தது இன்னொரு புது எபிசோட்ல பார்ப்போம். Until then, bye bye from Anime Tamil. அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.